உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அகதி என்ற சொல் எவ்வளவு எளிமையாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை பாருங்கள் தாய் தமிழ் சொந்தங்களே. 50 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் அகதியாக போனான். ஈழத்திலே இருந்து அரசியல் அகதியாக போனான். தமிழ் என்ற ஒற்றை மொழியை பேசுவதற்காகவே அடித்து துரத்தப்பட்டான். ஈழத்துல உன் நிலம் கிடையாது, உன் தாய் நிலம் கிடையாது என்று அரசியல் அகதியாக ஈழத்திலிருந்து துரத்தப்பட்டான் தமிழன். அடுத்து 1954 இருந்து 1963 வரைக்கும் 9 ஆண்டுகால காமராஜர் ஆட்சியிலே, பச்சை தமிழன் காமராஜர் ஆட்சியிலே பல லட்சக்கணக்கான மாணவ தமிழர்கள் படித்தார்கள், உயர்ந்தார்கள். படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டிலே வேலை கிடையாது. வேலை கிடைக்காத தமிழன் உலகம் முழுக்க போனான். அமெரிக்கா போனான், ஐரோப்பா போனான், ஆஸ்திரேலியா போனான், சீனா போனான், ஜப்பான் போனான், கொரியா போனான். எல்லா நாடுகளுக்கும் தமிழன் பொருளாதார அகதியாக போனான். பொருளாதார அகதியாக போனான். அகதி கிட்ட பிச்சை எடுத்து நாடு வளர்க்கிற ஒரு கட்சி எது தெரியுமா? அகதி கிட்ட பிச்சை எடுத்து ஐயா எங்க நாட்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியா, முதலீடு பண்ணியா அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தலைவர் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஈன பிறவி. அவன் தான் உன் நாட்டுல வாழ முடியாது, என் படிப்புக்கேத்த வேலை இல்ல, வேலைக்கேத்த சம்பளம் இல்ல, சம்பளத்துக்கேத்த வரி இல்ல, வரிக்கேத்த அரசாங்க சேவை இல்லன்னு சொல்லி உன் நாட்டை புறக்கணிச்சு ஜெர்மனியில போய் வாழ்றாளையா? அவன்கிட்ட ஏன் நீ பொருளாதார முதலீடு கேட்கிற? வெக்கமா இல்லையா அவனுக்கு? உன் நாடே வேண்டான்டா, அவன்கிட்ட ஏன் கேட்கிற முதலீடு? திராவிட மாடல், இந்த திராவிட மாடல அடுத்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை நாம தேர்ந்தெடுத்து வாக்களிச்சு, திராவிட ரெண்டு சேர்த்தா சொல்றேன், திமுக வேறு அதிமுக வேறு இல்ல, ரெட்டல உதயசூரியன மாறி நீங்க இல்ல அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு தமிழர்கள் அகதியாக போவாங்க. எப்படி அகதியாக போவாங்க? சுற்றுச்சூழல் அகதிகளாக போவாங்க. நம்ம தாய் நிலத்தை நாமே வெறுத்து, நீர் செத்து போச்சு, நிலம் செத்து போச்சு, காற்று நஞ்சா போச்சு என்று நாம சுற்றுச்சூழல் அகதிகளாக மாறி போவோம். பல நாடுகளுக்கு மாறி போவோம். சொல்றால இந்த சுற்றுச்சூழல் அகதிக்கான முதல் வித்து எங்க இருந்து வருது? கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததுல இருந்து வருது. இலங்கை அதிபர் சொல்றாரு, திசநாயக்க சொல்றார், அனுர திசநாயக்க சொல்றார், கச்சத்தீவை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. எப்படி கச்சத்தீவை விட்டு கொடுக்க மாட்டார்? அது ஓன் நாடா? இது ஓன் நாடா? கச்சத்தீவு ஈழத்தை சேர்ந்ததா? கச்சத்தீவு சிங்களத்தை சேர்ந்ததா? இலங்கை என்ற நாடு சிங்களவனுக்கா தமிழனுக்கா என்கின்ற விவாதம் நடந்துட்டு இருக்கும் போது கச்சத்தீவை எப்படி ஓன் நாடுன்னு சொல்லுவேன்? கச்சத்தீவை விட்டு தர மாட்டோம் அப்படின்னா எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆட்சியை கச்சத்தீவை தமிழர்கள் நாங்கள் தட்டி பறிப்போம். நேரு சொல்றாருங்க நாடாளுமன்றத்தில், இந்த சின்னஞ்சிறு தீவை பத்தி விவாதிப்பதற்கு நான் தயாராக இல்லை. இந்த சின்னஞ்சிறு தீவுக்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? இது குறித்து இனிமேல் நாடாளுமன்றத்தில் பேச நான் அனுமதிக்க மாட்டேன் என்று இந்திய நாட்டின் முதல் பிரதம அமைச்சர் நேரு சொல்லியிருக்கிறார். ஆனா அதே நேரத்தில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த பெருபாரி என்கின்ற ஒரு நிலம், அந்த நிலத்தை அப்போது இருந்த பாகிஸ்தானுக்கு தாரை வார்த்து நேரு கொடுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாரு. அப்போ பாகிஸ்தானுடைய நிலப்பரப்புல பெருபாரி யூனியன் சேரப்போகுது. அப்ப மேற்கு வங்கத்தை சேர்ந்த முதலமைச்சர் பி.சி. ராய் என்ன சொல்றாரு தெரியுமா? நேருவாவது மண்ணாங்கட்டியாவது பெருபாரி யூனியன் வங்காளத்தை சேர்ந்த ஒரு தாயிலம், அதை பாகிஸ்தானுக்கு கொடுக்க விட மாட்டேன் என்று சொல்லி நீதிமன்றத்தை நாடினாரு. அவருடைய கோரிக்கையை வெற்றி பெற்றாரு. நேரு தன்னுடைய கோரிக்கையை பின்வாங்கினார். அப்படி கச்சத்தீவுக்கு ஏன் செய்யல? ஏன்னா கச்சத்தீவு 1974 தாரை வார்க்கப்படும் போது தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்தது மஞ்சத்துண்டு மாஃபியா கருணாநிதி. தமிழன் அல்ல. அதான் காரணம், வேற எதுவும் காரணம் இல்லை. நீங்க சொல்ற ONGC, நான் கடல்ல இருந்து பெட்ரோல் எடுக்க போறேன், கடல்ல இருந்து எரிவாயு எடுக்க போறேன். நம்ம கடல்ல இருந்து உப்பு எடுப்போம், மீன் எடுப்போம். அவன் கடல்ல இருந்து எரிவாயு எடுக்கணும்னு வர்றான். என் மீனவ சமுதாய மக்களுக்கு நான் சொல்லுவேன்,
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடல் வளமும் மீனவர்களுக்கு தான் சொந்தம், நாட்டு வளமும் மீனவர்கள் நமக்கு தான் சொந்தம். ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக திமுக அதிமுக வாக்களிச்சு ஏமாறாதீங்க. உங்களுக்காக நாட்டுல எப்படி டிஎஸ்பி டிஜிபி எஸ்பி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் இருக்குதோ அதே மாதிரி போலீஸ் படையை காவல் படையை நெய்தல் படையை கட்டுவதற்கு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தயாராக இருக்கிறார். நீ நெய்தல் படையை இறக்கி விட்டு பாரு, சிங்களவன் கப்பற்படை துண்டக்கான துணியக்கான இந்திய நிலப்பரப்புல இருந்து வெளியேறானா இல்லையா பாரு, கடற்பரப்பு வெளியேறானா இல்லையா பாரு பாரு. சவால், சிங்களவன் ஓடுறத நீ பார்க்கணும்ல, நம்ம பார்க்கணும்ல, அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இதுவரைக்கும் அவாடிச்சு நம்ம திரும்பி வந்தோம், இனிமேல் தமிழர்கள் நாம திருப்பி அடிக்கிற காலம் வந்து விட்டது. அதை உருவாக்குங்க. 2026 நான் போட்டியிடக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர்ல ஏற்கனவே 2004 சுனாமி வந்து குத்துயிரும் குறையுமா கிடக்குது. அங்க மண்ணல்றதுக்கு இந்த திமுக ஆட்சி அதிகாரம் கொடுத்திருக்கு. மண்ணல்றான், சவுட்டு மண்ணல்றான். அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர் ஐஏஎஸ் படிச்சவர் மாதிரியே பேசல. எப்படி பேசாரு? திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி பேசாரு. ஆயிரக்கணக்கான மக்கள், பிரதாபராமபுரத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் போராடினார்கள், வீதிக்கு வந்தார்கள். ஆனாலும் பயன் என்ன? ஒரு பயனும் இல்ல. மண்ணலிக்கிட்டே இருக்கா. அதை தடுக்கணும் நாங்க நினைக்கிறோம். மறுபடி சுனாமி வந்துச்சுன்னா, மறுபடி பேரழிவு வந்துச்சுன்னா, ஆழி பேரழிவு வந்துச்சுன்னா அதை தடுப்பது எப்படி? எப்படி? நாகப்பட்டினத்தில் சொன்னாங்க, பேசினாங்க. சிபிசிஎல் போராட்டம் 4 ஆண்டு கால போராட்டம். 30 ஆண்டுகளுக்கு மேல நிலத்தை மக்கள் கிட்ட இருந்து, விவசாய நிலங்களை மக்கள் கிட்ட இருந்து வாங்கி பறிச்சுட்டு 600 ஏக்கர் நிலங்களை இந்த அரசாங்கம் பறித்து விட்டது. இந்த திமுக இந்த அதிமுக உரிய இழப்பீடு கொடுக்கல. 4 ஆண்டுகள் மக்கள் தெருவில் நின்று போராடுறாங்க. ஆட்சியர் கிட்ட மனு, ஏகப்பட்ட போராட்டம் ஆர்ப்பாட்டம். 2024 ஆண்டு மே 1 காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் என்று பேசினாங்க. முன்னெடுத்தாங்க, மக்கள் முன்னெடுத்தாங்க. அப்பதான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க உள்ள போறோம். மே 9 2024 ஆண்டு நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தங்கையாக நான் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளும் போது நான் சொன்னேன், எனக்கு கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்பதில் நம்பிக்கை இல்ல. வாங்கி சிபிசிஎல் கதவை உடைப்போம், வாங்க என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களை என்று கேட்டேன். இதுவரைக்கும் அந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாத கலெக்டர் 10ஆம் தேதி வந்தான். 10ஆம் தேதி வந்து உங்களுக்கு தேவையான இழப்பீட்டை நாங்கள் தருகிறோம், இந்த ஆகஸ்ட் 31 2024 ஆண்டுக்குள்ளே நாங்கள் இழப்பீடை தருகிறோம் என்று சொன்னான். 4 ஆண்டு கால மக்கள் போராட்டம் வென்று கொடுத்தது நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி. நாங்க சொன்னோம், செஞ்சோம். இப்ப நாகப்பட்டினத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், காசு வந்துருச்சு, மக்கள் கிட்ட கொடுக்கிறதுக்கு என்கிட்ட காசு இருக்கு, ஆனா கடைசியா ஒரு போராட்டத்தை பண்ணி விடு அப்படிங்கிறான். பள்ளிக்கல்வித்துறையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் தொகுப்பூதியத்தை வாங்கி கொண்டு 13 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் இல்லாம போராட்டம் செய்யறான். பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அதை போய் பாருங்க. உங்க பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பள்ளிகளுக்கு கழிவறை சரியா இல்ல, அதை போய் பாருங்க. மக்களை ஏன் போராட தூண்டுறீங்க? நாங்க எப்பதான் வாழ்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு பதில் என்ன வச்சிருக்கீங்க? பதில் என்ன வச்சிருக்கீங்க? இந்த பரந்தூர் விமான நிலையம் 2024 ஆண்டிலே நாங்கள் விமான நிலையத்தை கட்டிவிடுவோம் என்று இந்திய பாராளுமன்றத்தில் பேசப்பட்டதே. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம், போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். ஒரு நாள் போராட்டம் முடிவுக்கு வரும். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சார்ஜ் கோட்டையிலே செந்தமிழன் சீமான் ஆகிய நான் என்ற பதவி ஏற்கும் போது பரந்தூர்ல விமான நிலைய போராட்டத்தை ரத்து செய்யறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், பரந்தூரிலே விமான நிலையம் என்கின்ற பேச்சுக்கு இடமில்லை என்ற செய்தி உங்களுக்கு வரும், கட்டாயம் வரும். எங்கள் அண்ணன் கையெழுத்து போட்ட உடனே மக்களுக்கு எதிரான அத்தனை விஷயங்களும் நாங்க ரத்து செய்வோம், தடை செய்வோம். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கடைசியாக இறுதி 2 நிமிடம். மறைதந்த வள்ளுவர் சொல்றாரு, மறைதந்த வள்ளுவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மணிநீரும் மண்ணும் மழையும் மணிநிலர் காடும் உடையது அரண். நாட்டுக்கு அரண் என்பது மண் வளம், மலை வளம், நீர் வளம், காட்டு வளம், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு நாட்டுக்கு வல்லரண் என்று சொல்றார். அடுத்த அதிகாரத்தில் சொல்றார், இருப்புணலும் வாய்ந்த மலையும் வரும் முலனும் நல்லறனும் நாட்டிற்கு இயல்பு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மேகத்தை
மேகத்தில் இருக்கக்கூடிய கருமேகத்தில் இருக்கக்கூடிய நீர்த்துளிகளை எல்லாம் இங்க மழையாக பொழிய வைக்கக்கூடிய அளவுக்கு இங்க நிலவளம் இருக்கணும், காட்டு வளம் இருக்கணும். அந்த பொழிந்த நீர்வளத்தை தேக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு ஏரிகள், குளங்கள், கம்மாய்கள் என்று இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்கணும். இது ரெண்டும் இருப்பது இரும்புணலும் வாய்ந்த மலையும் வரும்புலனும் வல்லரன் சொல்றான். இன்னொன்னு சொல்றான், அதே அதிகாரத்தை சொல்றான். உருப்பசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு பசி இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது, தீர்க்க முடியாத நோய் இருக்கக்கூடாது. அதுதான் நாட்டு மக்களுக்கான அழகு. நம்ம நாட்டுல எல்லா வளமும் இருக்கு ராஜா, எல்லா வளமும் இருக்கு. குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். இன்னைக்கு அது கிரஷருக்கான இடமா மாறிச்சு. விளிங்கம் 2வது பேஸ் கொண்டு வந்துட்டான், விரிவாக்கம் செய்யறேன்னு சொல்றான். யாரு? இளிச்சவாய் தமிழர்கள் இருக்கிறதுனால சொல்றான். அடுத்து வருது முல்லை, வருது முல்லை, காடும் காடு சார்ந்த நிலமும் வருது, அதை கொள்ளையடிக்கிறான். மருதம் வயலும் வயல் சார்ந்த நிலமும். இந்த ONGC இந்த மாதிரியான பரந்தூர் விமான நிலையம் மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், ஷேல் கேஸ் எடுக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன் திட்டம் வருது. நெய்தல் நிலத்தை விட்டு வச்சிருந்தா இவ்வளவு நாள் நெய்தல் நிலத்திலே பிரச்சனை கொண்டு வரான். நாங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறோம், கடல்ல போய் ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றான். இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னா 5வது திணையாக இருக்கக்கூடிய பாலை திணையை பெற்றோம். இதெல்லாம் நம்ம கிட்ட ஏற்கனவே வளங்கள் இருக்கு. மலை வளம் இருக்கு, நீர் வளம் இருக்கு, நில வளம் இருக்கு, காட்டு வளம் இருக்கு, கனிம வளம் இருக்கு. நீலமலையில அத்தனை வளங்கள் இருக்குன்னு சொல்றான். மேக்னசைட் இருக்குங்க, மைக்கா இருக்குங்க, எத்தனையோ வளங்கள் இருக்குங்க. ஆனா அதையெல்லாம் தனிப்பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்க இந்த நாடு தயாராகி இருக்கிறது. அதே அதிகாரத்துல கடைசியாக வள்ளுவர் சொல்றார், இத்தனை வளங்கள் உங்ககிட்ட இருக்கலாம், ஆங்கமை வெய்திய கண்ணும் பயனின்றே வேந்தமை வில்லாத நாடு. இத்தனை வளங்கள் இருந்தும் ஒரு நாடு பயனற்று போகும். எப்போ? நல்ல வேந்தன் இல்லாத போது அனைத்து வளங்களையும் கொண்ட நாடு பயனற்று போகும் சொல்லுது. தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் ஏகப்பட்ட வளங்கள் இயற்கை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கு. அதை மக்களுக்காக பயன்படுத்த முடியாத, தெரியாத ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கிட்ட இதுவரைக்கும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை, முதலமைச்சர் பொறுப்பை மாற்றி கொடுத்து விட்டீர்கள். இந்த நிலை மாற வேண்டும். எம் மண்ணின் வளங்கள் எம் மண்ணின் மக்களுக்கே என்று முழங்குகின்ற செந்தமிழன் சீமானவர்களுடைய ஆட்சியை நீங்கள் தாருங்கள்.